குருவி மற்றும் எறும்பின் கதை. ஒரு அழகான காலையில் பெரிய பச்சை மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய காட்டின் அருகே ஒரு அழகான நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்று சரசரவென்று ஓடிக்கொண்டிருந்தது. அதன் நெருக்கத்தில் பல விலங்குகள் தண்ணீர் குடிக்கவும் உறங்கவும் வந்தன. அந்த நீரூற்றின் அருகே ஒரு பட்டு போன்ற வெள்ளை இறகுகள் கொண்ட ஒரு புறா வசித்தது. அது அமைதியாக வாழ்ந்து அதன் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த புறா தனது கூட்டில் இருந்து பறந்து தண்ணீரை குடிக்க ஆற்றங்கரைக்கு வந்தது. தண்ணீரின் மீது அதன் திரையிலான தோற்றத்தை ரசித்து அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போது தண்ணீரின் அருகே ஒரு சிறிய எறும்பு காணப்பட்டது. அது தண்ணீர் குடிக்க ஒரு பாறையின் மேல் ஏறிக்கொண்டு வந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக எறும்பு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றிலே விழுந்தது. எறும்பு நீரில் போராடி கொண்டிருந்தது. அதன் சிறிய கால்கள் தண்ணீரில் நகர முடியாமல் சிக்கிக்கொண்டன. அது உதவி கேட்டு போராடியது. ஆனால் அதை கேட்க யாரும் இல்லை. குருவி அதை கவனித்தது. எறும்பு அப்பாவியாக இருக்கிறது, இதற்கு நான் உதவ வேண்டும் என்று நினைத்தது. குருவி உடனே பறந்து மரத்திலிருந்து ஒரு சிறிய இலையை கிள்ளி எடுத்தது. அது அந்த இலையை நீரின் மீது தொங்கவிட்டு எறும்புக்கு அருகில் கொண்டு சென்றது. இதில் ஏறிக்கொள் என்று குருவி அழைத்தது. எறும்பு அந்த இலை மீது ஏறியது. புறா அதை பாதுகாப்பாக கரை வரை இழுத்து வந்தது. எறும்பு தண்ணீரில் இருந்து வெளியேறியது. அதற்கு மிகவும் நன்றி கூறியது. நீ எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தாய். உனக்கு நன்றி கூறுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று எறும்பு கேட்டது. எந்த உதவியும் வேண்டாம் என்று புறா வெட்கத்துடன் கூறியது. ஆபத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவுவது சிறந்த குணமாகும் என்றது புறா. எறும்பு புறாவின் சிந்தனையால் ஆச்சரியத்தில் மூழ்கியது. அது மனதிற்குள், ஒரு நாள் இத்தகைய நல்ல மனம் கொண்ட குருவிக்கு நான் உதவ வேண்டும் என்று உறுதியடைந்தது. காலங்கள் நகர்ந்தது. ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் அந்த காட்டிற்கு வந்தான். அவன் குருவியை பார்த்ததும் அதை வேட்டையாட முடிவு செய்தான். புறா அந்த மரத்தின் மீது உட்கார்ந்து அமைதியாக இருந்தது. வேட்டைக்காரன் தனது அம்பை எடுத்து புறாவை நோக்கி குறிப்பார்த்தான். குருவி இதை அறியாமல் தன் வாழ்வை அனுபவித்து கொண்டிருந்தது. அப்போது எறும்பு அதனை கவனித்தது. இதுதான் நேரம், நான் குருவியை காப்பாற்ற வேண்டும் என்று எறும்பு தன்னிடம் பேசிக்கொண்டது. அது வேட்டைக்காரன் அருகே ஓடிச் சென்றது. வேட்டைக்காரன் தனது அம்பை எறிய முனைந்த போது எறும்பு தன் கூர்மையான கடிவாளத்தை கொண்டு அவன் காலில் கடித்தது. வேட்டைக்காரன் திடீரென்று வலியால் கதறி குறி தப்பி அம்பை எறிந்தான். இந்த நேரம் குருவி அதை புரிந்து கொண்டு உடனே பறந்து போனது. அது வேட்டைக்காரனின் வலையிலிருந்து தப்பிக்க முடிந்தது. பறந்து விலகிய குருவி அங்கிருந்து கூவியது. நன்றி என் நண்பா, உன் உதவியால் நான் உயிர் பிழைத்தேன். எறும்பு சிரித்தது. நீயும் என்னை ஒரு நாள் காப்பாற்றினாய். நான் என் கடமையை தான் செய்தேன் என்று கூறியது. அந்த நாள் முதல் குருவியும் எறும்பும் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் உயர்ந்த ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். இக்கதையிலிருந்து நாம் அறிய வேண்டிய பாடம்: அறம் செய்கிறவர்கள் கண்டிப்பாக அதற்கான நன்மையை ஒரு நாள் பெறுவார்கள். நம்முடைய செயல் நம்மை பாதுகாக்கும் என்பது இந்த கதையின் முக்கிய பாடமாகும். நாம் தண்ணீர் மட்டுமே ஊற்றி வளர்த்த தென்னை மரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சுவையான இளநீரை தருவது போல நாம் செய்யும் நற்செயல்கள் காலப்போக்கில் நமக்கு மிகுந்த பலனை தரும்.